எல்லாருக்கும் எல்லாம் என்ற பரந்த உள்ளத்தோடு நம்ம திராவிட மாடல் செய்கிற இது போன்ற சாதனைகள் வெறுப்பையும் சமூகத்தை பிளவுபடுத்தும் எண்ணங்களையும் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதை பார்த்து சகிச்சிக்க முடியல. பக்தியின் பேரில் பகல் வேஷம் போடக்கூடியவங்க இதை தாங்கிக்க முடியல. ஆனால் உண்மையான பக்தர்கள் நம்ம ஆட்சியோட ஆன்மீக துண்டை பாராட்டுறாங்க. நேற்று ஒரு வார பத்திரிக்கையில் ஒரு கேலி சித்திரம் கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. என்ன கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா, நான் பேரை சொல்ல விரும்பலை, எந்த பத்திரிக்கைன்னு நீங்களே புரிஞ்சுக்கிங்க, நீங்களே படித்து பாருங்கள். நான் காவடி எடுக்கிற மாதிரியும் அமைச்சர்கள் எல்லாம் அழகு குத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியும் தரையில் உருளுற மாதிரியும் கார்ட்டூன் போட்டிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வரல, ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. பக்தி தான் அவங்க நோக்கம்னா என்ன செஞ்சுருக்கணும்? நம்ம அரசோட சாதனைகளை, ஆன்மீகத்துக்கு செஞ்ச நன்மைகளை பட்டியலிட்டு பாராட்டி இருக்கலாம். ஆனால் அவங்களோட நோக்கம் அது அல்ல. பல ஆண்டு கால வன்மம் அது. அந்த வன்மத்துக்கு வடிகால் தான் இப்படிப்பட்ட கார்ட்டூன்கள். அவங்களுடைய ஆதரவற்ற அவதூறுகளை பற்றி நான் ஒருபோதும் கவலைப்பட்டதல்ல. என்னுடைய பணி மக்கள் பணி, மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து புரிந்து அதற்கு உரிய பணி ஆற்றுவதுதான் என்னுடைய பணி. இதெல்லாம் நான் பார்த்து கவலைப்படுறேன்னு யாரும் நினைக்க வேணாம். இதெல்லாம் எனக்கு ஊக்கம், இதெல்லாம் எனக்கு உற்சாகம். இன்னும் எங்களை கேலி செய்யுங்க, கிண்டல் பண்ணுங்க, கொச்சைப்படுத்துங்க, விமர்சனம் பண்ணுங்க, நாங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட தயாராக இல்லை. திருநாவுக்கரசர் மொழிக்கு ஏற்ப என் கடன் பணி செய்து கிடப்பதே. நாம் தொடர்ந்து உண்மையான பக்தருடைய நலனுக்காக செயல்படுவோம் என்ற அந்த உணர்வோடு இங்கே மணக்கோலம் முன்னிற்கக்கூடிய மணமக்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா வளமும் பெற்று இந்த மணமக்கள் சிறப்போடு வாழ்ந்திட வேண்டும். ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையோடு நீங்கள் வாழ்ந்திட வேண்டும். இன்பமான வாழ்க்கையை வாழுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோள். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.